வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவாள். உங்களோட மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய படுக்கையை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய சொத்து செல்வங்களை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை குட்டிகளை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும். இவ்வளவுதான் அவர்களுக்குரிய கடமை. இந்த கடமையை விளங்காததனால எத்தனை விடயங்களை எங்களுடைய மனைவிமார்கள் மீது நாங்கள் சுமத்தி வைத்திருக்கிறோம் தெரியுமா? எதனால பிரச்சனை வருது தெரியுமா? திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே மனைவிக்கு சில அழுத்தங்கள். என்ன அழுத்தம்? என்ற உம்மாக்கு நீதான் சாப்பாடாக்கி போடணும். என்ற நானா தம்பிமார் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீதான் ஆடை கழுவி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீதான் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். என்ற தாத்தா தங்கச்சி இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். நேரத்துக்கு சாப்பாடாக்கி போட வேண்டும். வீட்டை கூட்ட வேண்டும். வீட்டு கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இதெல்லாம் உங்களோட மனைவியிட கடமையா? இதெல்லாம் உங்களோட மனைவியிட கடமையா? இல்லை சகோதரர்களே, இல்லை. உங்களுடைய மனைவிக்குள்ள கடமை உங்களோட படுக்கையை பாதுகாப்பதும், உங்களோட சொந்த வீடுண்டா அந்த சொந்த வீட்டை பாதுகாக்கிறது தான். பல குடும்பம் வாழுகிற வீடு என்றால் உங்களுடைய அறை மட்டும் தான் அவளுக்கு பொறுப்பு. உங்களுடைய அறை மட்டும் தான் அவளுக்கு பொறுப்பு. உங்களுடைய தாயை பார்ப்பது அவளுக்கு கடமை இல்லை. உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கு வேலை செய்வது அவளுக்கு கடமை இல்லை. உங்களுடைய நானா தம்பிக்கு சேவை புரிவது அவளுக்கு கடமை இல்லை. கடமை இல்லாததை எல்லாம் தலையின் மீதே சுமத்தாட்டி அவள் செய்யவில்லையா அநியாயம் இழைக்கிறோம், கொடுமைப்படுத்துகிறோம். சில பேர் பொண்ணு தேடுறது எப்படி தெரியுமா? எப்படி தேடுறாங்க? வீட்டுக்கு பொண்ணு. வீட்டுக்கு பொண்ணு இல்லங்க, வீட்டுக்கு பொண்ணு கிடையாது. திருமணம் முடிக்கிற ஆண்மகனுக்குத்தான் பொண்ணு. அந்த இரண்டு பேரும் தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? குடும்பத்தில் மாமாவும் மாமியும் சேர்ந்து கொண்டு அவர்கள் தான் மருமகளை ஆள வேண்டுமாம். அவங்க சொல்ற மாதிரி மருமகள் வாழ வேண்டுமாம். மைனிமார், மைனிமார் சொல்லுவீங்க, அன்னிமாரு, அன்னிமார் என்ன? அன்னிமார் சொல்ற மாதிரி தான் மருமகள் வாழ வேண்டுமாம். நஊது பில்லாஹ். யாரு சொன்னது? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமானது. மனித சமூகம் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு மனிதநேயத்துடன் வாழ்க்கை வழிமுறையை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு மனைவிக்கு கொடுக்காததை எல்லாம் தலையிலே சுமத்தாட்டி, உங்களுடைய மனைவியை நீங்கள் வெறுக்காதீர்கள். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுமைப்படுத்தாதீர்கள். உங்களுடைய மனைவியை நெருக்கடிக்கு உள்ளாக்காதீர்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது தெரியுமா? உங்களுடைய மனைவி சில நேரம் வாழுகிற பொழுதோ உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாள். அது மனைவிக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ். கணவனுடைய பேச்சை கேட்காமல் வாழ்வது மனைவிக்கு பாவம், அது வேற. கேட்கவில்லை என்றால், உங்களுடைய அறிவுரைகளை அவள் ஏற்கவில்லை என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆழமான செய்தி என்ன தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலும் வருகிறது. அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு மனிதன், மறுமையை நம்பக்கூடிய ஒரு மனிதன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்தௌசு பின்னிசா. மனைவிமார்களுக்கு நல்லதையே நாடுங்கள் என்றார்கள். மனைவிமார்களுக்கு முதலாவது என்ன சொன்னாங்க? வத்தகுல்லாஹ ஃபின்னிசா. பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? வஸ்தௌசு பின்னிசா. மனைவிமார்களுக்கு நல்லதையே நாடுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன வழிகாட்டல்!
என்ன அறிவுரை? மனைவிமாருக்கு எந்த கட்டத்திலும் தீங்கு நினைக்க கூடாது, துரோகம் நினைக்க கூடாது, கெடுதி நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல், மனைவிமார்களுக்கு நல்லது செய்யுங்கள். ஃபஇன்னல் மர்அத, ஏன் தெரியுமா? பெண்கள் என்பவர்கள் ஹுலிகத் மின் திலா என்று சொன்னார்கள். பெண்கள் என்பவர்கள் பலவீனமான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்பு இருக்குதானே, அதுலயும் சொன்னாங்க வ இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபித்திலஇ அலா என்றார்கள். அந்த விலா எலும்பிலையும் அதனுடைய நுனிப்பகுதி இருக்கிற உச்ச பகுதி அது வளைந்ததாக இருக்கும். அது போன்று பலவீனப்பட்டவள் தான் பெண் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆண் மகனை பொறுத்தவரையில் எத்தனை தடவை திட்டினாலும், எத்தனை பேர் ஏசினாலும் கண் கலங்காது, கண்ணீர் வடியாது, கல்லு மாதிரி இருப்பான். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு வார்த்தை மனசு நோகடிக்கப்பட்டால் கண் கலங்கி கண்ணீர் வந்துவிடும், உள்ளத்தால் உடைந்து போய்விடுவாள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? அந்த பலவீனமான அந்த எலும்பு, அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் ذهبت تقيمه كسرته, அதை நீ உனக்கு விரும்பிய போல் நேராக்க முயற்சி செய்தால் உடைந்து போய்விடுவாள் என்றார்கள். உனக்கு நினைத்த மாதிரி அதை நேராக்க முயற்சி செய்தால் உடைந்து போவாள் என்றார்கள். அது அப்படியே விட்டா வளைஞ்சு கொண்டே போவாள் என்றார்கள். திருப்பியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிமார்களுக்கு நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே விரும்புங்கள் என்று திருப்பியும் அந்த ஹதீஸை முடித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன சொல்ல வராங்க இஸ்லாமிய உறவுகளே? திருமணம் முடித்து என்னுடைய மனைவியை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தால் கணவனுக்கே இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அவள் வீட்டில் வாழும் பொழுது ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள். அப்படித்தானே? மார்க்கத்துக்கு முரணில்லாத, இஸ்லாமிய வரம்பை மீறாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள். இஸ்லாம் அனுமதித்த வாழ்க்கை. எப்படி சகோதர சகோதரிகளே? வீட்டில உம்மாவுடைய இரக்கம், உம்மாவுடைய பாசம், தாயுடைய அன்பு, சுபகு தொழுதுட்டு 8 மணி வரைக்கும் தூங்கி இருப்பாள். ஏன்? ஒரு தாய் என்ன செய்வாள்? எழுப்ப மாட்டாள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டுமே, டீயை ஊத்தி கொண்டு போய் படுக்கைக்கு பக்கத்துல கொடுப்பாள். இதனை தாய். உங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி இருக்குதா இல்லையா? உங்க எல்லாருக்கும் அக்கா மாதிரி இருக்குதா இல்லையா? இந்த வச்சு பாருங்களேன், உங்களோட உம்மா, உங்களோட தாய் உங்களோட சகோதரிகளோடு எப்படி நடக்கிறாள்? உங்களோட தாய் எழும்பி அவளுடைய ஆடையையும் சேர்த்து கழுவி போடுவாள் இல்லையா? துவைத்து போடுவாள் இல்லையா? சாப்பாடு ஆக்குற நேரம் வரும். சில நேரம் உங்களோட தங்கச்சி உங்களோட அக்கா ஆக்க போனாலும் நீ போய் இரு முன்னுக்கு, நான் சாப்பாடு சமைச்சு தரேன் தின்னு என்ன செய்வாள் ஒரு தாய்? பெண் பிள்ளைகளை சமைக்க விட மாட்டாள். வீட்டு சூழலில் இப்படி வளர்ந்து வந்த ஒரு சகோதரியை உங்களை நம்பி திருமணம் முடித்து தந்தால், குடும்பத்தில் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய தாய் ஒரு பக்கம் வருகிறாள். 5 மணிக்கு நீ எழும்பு, சாப்பாடாக்கு, கணவனுக்கு டீ ஊத்தி கொடு. அந்த ரூம்ல, அந்த கட்டில்ல சகோதரி நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பாள் இல்லையா? எங்களுடைய வீடுகளுக்குள் இந்த அநியாயம் நடக்கிறதா இல்லையா? இன்னொரு பக்கத்திலே பகல் நேரம் வருகிற பொழுது இவா குசுனிக்கு வந்து வேலை செய்வாள். மருமகளை பார்த்து, நான் சாப்பாடு ஆக்குறேன் எல்லாம் செஞ்சுட்டா. அங்கால அக்கா டிவி பார்த்து கொண்டிருப்பார், இங்கால தங்கச்சி அவளுடைய வேலையை செய்து கொண்டிருப்பாள். மருமகள் வீட்டு வேலைக்காரி போன்று. இஸ்லாம் கணவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய மனைவி வளைந்த எலும்பிலிருந்து வந்தவள், நீயே அவளை உனக்கேத்த மாதிரி நேராக்க போனா உடைஞ்சி போவாள். ஒரு கணவனுக்கே இஸ்லாம் உடனடியாக நேராக்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றால், குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து கொண்டு, ஒரு பக்கம் மாமி, இன்னொரு பக்கம் அண்ணிமார் சேர்ந்து கொண்டு உங்களோட மனைவியை நேராக்க முயற்சி செய்தால் உடைந்து போவாளா இல்லையா? எங்களுடைய குடும்பங்களில் இப்படி மனைவிமாருக்கு அநியாயம் நடக்கிறதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே,
உங்களை நம்பி வந்த உங்களுடைய மனைவியை உங்களுடைய தங்கச்சி போன்று பாருங்கள், உங்களுடைய அக்கா போன்று பாருங்கள். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். உங்களுடைய மனைவியின் விடயத்தில் உங்களுடைய தாய்க்கு அதிகாரம் இல்லை, உங்களுடைய அக்கா தங்கச்சிமாருக்கு அதிகாரம் இல்லை, உங்களுடைய நானா தம்பிமாருக்கு அதிகாரம் இல்லை. இதை விளங்காததனாலதான் குடும்ப வாழ்க்கையில் நிறைய இளைஞர்கள் பிரச்சனைப்படுகிறார்கள். சகோதரர்களே, பிரச்சனைப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு சூழ்நிலை வந்தால், கூட்டு குடும்பமாக வாழுகிற நிலை வந்தால், அல்லாஹ்வுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் வாழ்வதற்கென்றெடுக்கின்ற தனி வீட்டிலே வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனி குடியிலே இருங்கள், தனி வீட்டிலே இருங்கள், தனித்து போய் வாழுங்கள். உங்களுடைய மனைவியை வேறு யாருக்கும் அடிமைப்படுத்த விடாதீர்கள். உங்களுக்கு தாய், அவளுக்கு மாமி, அவளுக்கு தாய் அல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம், ஏண்ட உம்மா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுத்தான் ஆகணும். இல்லை சகோதரர்களே, இல்லை. இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை ஒரு மாமியால மருமகளை அடக்க முடியாது. இஸ்லாத்தின் பார்வையிலே இங்கிருந்து தானே வீட்டுக்குள் கொடுமை ஆரம்பிக்கிறது. உங்களுடைய அக்கா தங்கச்சி மாருக்கு மைனிமாரிலே சகோதரனின் மனைவியிலே எந்த அதிகாரத்தையும் இஸ்லாம் வைக்கவில்லை. உங்களுக்கு கூட வைத்தது என்ன தெரியுமா? சில நேரம் 25 வருஷம் வீட்டுல வாழ்ந்தவள் தானே, 20 வருஷம் உம்மா பாப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்தவள் தானே, ஒரு சில நடவடிக்கைகள் அவள்கிட்ட இருக்கும். அதை நீங்களே நேராக்க போகாதீங்க, உடைஞ்சி போயிருவாள் இஸ்லாம் சொல்லுது. மார்க்க வரம்புக்கு உட்பட்டு, மார்க்க வரம்புக்கு வெளியே போனா அல்லாஹ் சொன்னதை சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்லதை சொல்லுங்க. மனைவியே, நீ இப்படி செஞ்சா நரகம் போயிருவாய், இப்படி செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சிருவாய். அட்வைஸ் பண்ணுங்க, புத்திமதி சொல்லுங்க. மனசு உடைந்து போகிற அளவுக்கு கடுமையாக நடக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, 25 வருடம் 20 வருடம் தாயுடைய வீட்டுக்குள் தாயுடைய கண்காணிப்பிலே வாழ்ந்தவள், அவளுக்கு சாப்பாடு ஆக்க தெரியாமல் இருக்கும், ஒரு சுலைமானி ஊட்ட தெரியாமல் இருக்கும், ஒரு ஆடையை அழகாக அயம் பண்ண தெரியாமல் இருக்கும். இதுவெல்லாம் அவளுக்கு கடமை இல்லை சகோதரர்களே. உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தருவதும் மனிதநேயமே அல்லாமல் கடமை கிடையாது. நல்லா விளங்குங்க, மனிதநேயமே அல்லாமல் கடமை கிடையாது. ஒரு மனைவி சொல்கிறாள், எனக்கு நீ கடையால சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து தாய் என்றால், நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவளுக்கு கொடுக்க வேண்டும். இதான் இஸ்லாம் சொன்னது, இதான் இஸ்லாம் சொன்னது. அடுத்த பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா மனித நேயத்தின் அடிப்படையில நீங்க செலவழிக்கிறீங்க, நீங்க எல்லாம் மீறி அவளுக்கு உதவி பண்றீங்க. அதுக்காக அவள் என்ன செய்வாள்? சாப்பாடாக்கி போடுவாள். விளங்குதா உங்களுக்கு? இது இல்லாம நல்லா விளங்குங்க, உங்களோட குடும்பத்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடாக்கி போட வேண்டும் என்கிற கடமை அவளுக்கு இல்லை. உங்களோட வீட்டுக்கு கணவனுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் வாராங்க, வார நேரத்தில் அவள் சொல்றாள், என்னால இன்னைக்கு சாப்பாடு ஆக்கலாது, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க ஹோட்டலால ரெஸ்டாரண்டால சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க என்றால், அப்படி எங்கட மனைவிமார் சொல்றது இல்ல. அப்படி சொன்னாலும் அதை மீறி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? மனைவியை வெறுக்க முடியாது, மனைவியோடு சண்டை பிடிக்க முடியாது. நீங்கள் தான் சாப்பாடு கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களே. கடமை பட்டியலில் இஸ்லாம் தெளிவாக சொன்னது சகோதரர்களே. இதை விளங்காததனால தானே மனைவியை கொடுமைப்படுத்துகிறோம், மனைவியை அடிமைப்படுத்துகிறோம். நானும் நீங்களும் இஸ்லாத்தின் பார்வையில் முன்மாதிரி முஸ்லிம் கணவன்மார்களாக மாற வேண்டுமாக இருந்தால் முன்மாதிரி மிக்க நபி அவர்களிடத்திலிருந்து வாழ்க்கையை படிக்க வேண்டும் சகோதரர்களே, உறவை படிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவிமார்களை நல்ல முறையில் வழிநடாத்துங்கள், அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். நீங்கள் அந்த பெண்களை வெறுத்தால், பெண்களுக்கு சில செயற்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது, ஒத்து போகுதில்லை, ஆனா பெண்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள்,
அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்கள் வெறுக்கின்ற பெண்களை பார்த்து ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கிற அந்த ஒன்றிலே அல்லாஹ் பல நலவுகளை வைத்திருக்கலாம், பல நலவுகளை வைத்திருக்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். மூமின்களுக்கு சொன்னார்கள், மூமினான கணவன்மாருக்கு சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் காணுகின்ற ஒரு சில தப்புகளுக்காக, ஒரு சில தவறுகளுக்காக அவளை நீங்கள் வெறுத்து விட வேண்டாம், அவளை நீங்கள் வெறுத்து விட வேண்டாம். மாறாக அவளுக்கிட்ட ஒரு குறை இருந்தா இன்னும் பல நலவுகள் இருக்கும், அந்த நலவை பார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். உலகத்துல மனிதனாக பிறந்த யாருக்குங்க குறை இல்லை? யாருக்கு குறை இல்லை என்று கேட்கிறேன். எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். என்னுடைய மனைவி கிட்ட சாப்பாடு ஆக்க தெரியாத குறை இருக்குதா? டீ சமைக்க தெரியாத குறை இருக்கிறதா? அந்த குறைய மறந்துடுவோம், இருக்கிற 10 நலவை பார்ப்போமே. உங்களுடைய வாழ்க்கைக்கு திருப்தி தரக்கூடியவள், உங்களுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவள், உங்களுடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவள், அவளுடைய சிரிப்பிலே உங்களுக்கு இன்பம் இருக்கிறது, அவளுடைய பார்வையிலே உங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது, அவளுடைய நடையிலே உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்றால் இருக்கிற நலவை பார்ப்போமே சகோதரர்களே. குறையை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பது இதானே எங்கட வேலை. குடும்பத்துல கூட்டு குடும்பமாக இருந்தா எங்களை நிறைய பேர் செய்யறது என்ன? உம்மா இருக்க, அக்கா தங்கச்சிமார் இருக்க, நானா தம்பிமார் இருக்க, மனைவியிட குறைய பேசி திரிகிறது இல்லையா? இருக்குதா இல்லையா? 75% ஆண்களுக்கு இந்த நோய் இருக்குது. மனைவியிட குறைய உம்மாட முன்னுக்கு பேசுறது, மனைவியிட குறைய அக்கா தங்கச்சிட முன்னுக்கு பேசுறது. இத பேசி பேசி அவட மனசை நோகடிக்கிறது. இருக்குதா இல்லையா? சில நேரம் எங்கள்கிட்ட இல்லாட்டியும் எங்கட குடும்பத்தில் இருக்கிற நான தம்பி மாட்ட இருக்குதா இல்லையா? எங்கட நண்பர்கள்ட்ட இருக்குதா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், கணவன்மாருக்கு சொல்றான், உங்களோட மனைவி கிட்ட ஒரு குறை இருந்தா அந்த குறைக்காக மனைவியை வெறுக்காதீங்க. அவள்கிட்ட இன்னும் பல நலவுகள் இருக்கும், அந்த நலவை பாருங்க இஸ்லாம் சொல்கிறது. இப்படி வாழ்ந்து பாருங்க சகோதரர்களே, இப்படி வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்கலாம்.